மணிகண்டன் சார், நானே இதுக்கான விளக்கத்தை நானே உங்ககிட்ட கேட்கிறேன் சார். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல நீங்க அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை பேசும்போது மரியாதைக்குரிய அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் துணை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ்ஐ பாராட்டி இருக்கிறார்கள். பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் சார், பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் திரும்பவும் சொல்றேன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு எஸ்பி வேலுமணியினுடைய பெயரையும் பல நேரங்களில் பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்காங்க. சார் அது தவறே இல்ல. அவர் எடப்பாடிய தம்பி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, இது சொந்த மகன் சார். அதிமுகவில் ஜனநாயகப்படி யாரை இன்னைக்கு சொல்ல முடியுது? திமுக சொல்ல முடியுமா? என்னுடைய மாவட்டத்துல சேலம் மாவட்டத்தில் இவரால் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அங்க யாரு ஜெயிச்சாலும் உதவி பேசணும், யாரு ஜெயிச்சாலும் ஸ்டாலின் தான் பேசணும். இங்க அப்படி இல்ல. 10 தொகுதியில, அதாவது ஒண்ணு இல்ல, கோவை மாவட்டத்துல மட்டுமல்ல 3 மாவட்டங்கள்ல தனக்கு ஒதுக்கப்பட்ட 21 தொகுதிகளில் 16 தொகுதியில வெற்றி பெற செய்தவர் ஆனா எஸ்பி வேலுமணி. அன்றைக்கு ஆட்சியை வலிமையாகவும் பலமாக நடத்தும் காரணமாக எஸ்பி வேலுமணி. இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் சென்று சுற்றுப்பயணம் செய்து அந்த எடப்பாடியாருக்கு வலதுகரமா பக்கபலமா உறுதியாக ஒரே தலைவர் எஸ்பி வேலுமணி. அவரை பாராட்டினால் தகும். அவர் மட்டும் இல்ல, நானே பாராட்டுவேன். ஏன்னா அவர் தான் கோவை மாவட்டத்தில் திமுக மொத்தம் சார் இருக்குது சார். திமுக மொத்த குடும்பம் வேலுமணி தொகுதியில தொண்டாமுத்தூர்ல என்னென்ன பேசினாங்க அத்தனை புறக்கணித்து விட்டு மொத்த தொகுதியும் ஜெயிச்சாரு இல்லையா? அவர் அதிமுகவின் வலிமை. எனவே எஸ்பி வேலுமணியை நாங்கள் தலையை வச்சு ஆடுவோம், பேசுவோம், பண்ணுவோம். ஆனால் சொந்த மகன் பேசுறோமா? எடப்பாடியார் மகன் பேசுறோமா? அது பாரு சார், கட்சியோட தூண் சார். ஓகே, நீங்க பழனிசாமி பேசுங்க, அதிமுக திமுக பேசி முடிச்சிட்டும் பேசார். ஓகே ஓகே, மலைக்கும் காவேரி தந்த கலைச்செல்வி, நாட்டிய தாரகை, கலைவாணர் அரங்கத்தில் நடனம் மட்டும் ஆடிக்கொண்டிருந்தவர் ஜெயலலிதா. இவ்வளவுதான் தகுதி. எம்ஜிஆர் அமைப்பாளரா ஜெயலலிதாவோட தகுதி இதுதான். ரைட்டுங்களா? எஸ்பி வேலுமணி நல்ல பவர்ஃபுல் லீடர் தான். அவர் தான் இப்ப கட்சியை உடைக்க போறார் சசிகலாவோட சேர்ந்து. சசிகலா பொதுச் செயலாளர், எஸ்பி வேலுமணி முதலமைச்சர், எடப்பாடி போடுவார். இது அடுத்த பிரடிக்ஷன். இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. அவருக்கு ரொம்ப நெருக்கம்னால எஸ்பி வேலுமணியை புகழ்ந்து பேசுறார் இல்லையா? சரி சரி, அப்ப நானும் சொல்றேன், எஸ்பி வேலுமணி அதிமுகவை உடைக்க போகிறார் என்பதை சத்தியம் டிவி மூலமாக நான் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு அதிமுக பாராட்டுறேன். பாஜகவுக்காக உடைக்க போறார் சார். ஜக்கி வாசுதேவுக்காக உடைக்க போறார். ஜக்கி வாசுதேவுக்காக உடைக்க போறார். பாஜகவுக்காக உடைக்க போறார். அவங்க அண்ணன் அன்பரசனை பொள்ளாச்சி எப்படி ஆக்குறதுக்காக உடைக்க போறார். சரி, ஒண்ணு இல்ல.